அப்போது அதுக்குரிய உணவை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ கடைசி வரைக்கும் நம்ம உணவை கொடுத்துட்டே இருக்கணுமா? எப்போ வாடகை வீடு சொந்த வீடு ஆகிட்டுதுன்னா நம்ம உணவு வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ, அதுபோல் இந்த அசுத்த பிரகிருதி அணுக்களால் ஆன இந்த உடம்பு சுத்த உடம்பாக மாறிட்டதுன்னா நம்ம உணவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உணவை நம்ம வைராக்கியத்தில் நிறுத்தக்கூடாது. அது நமக்கு அழிவை தான் கொடுக்கும், துன்பத்தை தான் கொடுக்கும். அப்போ உணவை எப்படி நிறுத்துறது அப்படின்னா, அது கருணையாலையும் அன்பாலையும் தான் நிறுத்த முடியும். நம்ம நிறுத்தப்பட வேண்டிய விஷயம் 2. அதில் ஒன்று உணவு, இன்னொன்று உறக்கம். இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு பெரிய தடையாக இருக்கிறது இந்த உணவும் உறக்கமும். அதனால் நம்ம எடுத்தோடனே அகங்காரத்தை கொண்டு இந்த உணவையும் உறக்கத்தையும் நிறுத்திட முடியுமா அப்படின்னா நிறுத்திடலாம். நிறுத்தினா அடைய வேண்டிய பலனை அடையாது, அது பேரின்ப பெருவாழ்வே அடையாது. எப்படி நிறுத்தணுமோ அப்படி நிறுத்தணும்.